வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நம்ம சேனல் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஒரு கான்செப்டை நமக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க நபர்கள் சொன்னது அது ஒரு வகையான திருப்தி. இருந்தாலுமே இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபார்ம்ல சொல்லிட்டு அதன் மூலியமா நிறைய பேர் பயனடைகிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அளவு கடந்த திருப்தி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நேத்திக்கு நம்ம ஒரு மூமெண்ட் கொடுத்து அதில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் அண்டு ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி நம்ம அந்த மார்க்கெட் சினாரியோ, அதாவது ஒரு எஸ்டர்டே ஹை எப்படி ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது, ஒரு ரெசிஸ்டண்ட்டே இல்லாத இடத்துல மார்க்கெட்டில் எஸ்டர்டே ஹை எப்படி ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத அதை பர்ஃபெக்டாக நிறைய பேர் பிடிச்சு அதுலேருந்து ஸ்பான்டேனியஸாக டெசிஷன் எடுத்து நிறைய பேர் ஆல்மோஸ்ட் அந்த அந்த பிரேக் அவுட்லேயே பிடிச்சிருந்ததா இன்னும் நமக்கு ஒரு திருப்தியான விஷயம். ஸோ மார்னிங் இது 1 மினிட் கேண்டில் நிஃப்டி. ஸோ மார்னிங் இந்த இந்த இடத்துலயே நிறைய பேர் டெசிஷன் எடுத்து ஸோ புட் ஆப்ஷன்ஸ், அதுவும் குறிப்பாக 24,900 புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 100 to 120 புள்ளிகள் பக்கம் கவர் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சது பையர்ஸ். ஸோ செல்லர்ஸ் காலையிலேருந்து அப்படியே கால் செல்லிங்லேயே நிறைய பேர் ஹோல்டு பண்ணதையும் பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்திகரமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கான்செப்ட் சொல்கிறோம். அந்த கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மார்க்கெட் சினாரியோ சரிங்களா, ஓப்பன் எப்படி அமையுது, அடுத்து எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ எப்படி இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் ஒரு கான்செப்ட். அடுத்து அது கூட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை மேட்ச் பண்ணுறோம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட ரேஞ்சஸ் மேட்ச் பண்ணுறோம், மிட் பாயிண்ட்டு மீட்டிங் பாயிண்ட் அந்த மாதிரி. அடுத்ததான் நம்ம இம்ப்ளைடு வால்டிலிட்டி மேட்ச் பண்ணுறோம். இம்ப்ளைடு வால்டிலிட்டி மேட்ச் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும். இதை அழகாக ஒருத்தர் நம்மளோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுறதுன்றது நம்மளுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஒரு கான்செப்ட் எல்லாத்தையும் போய் சேரணும். ஸோ அதனால் பார்க்குறவங்களாம் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இன்னைக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஓப்பன் க்ளோஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எஸ்டர்டே ரேஞ்சுடைய கீழே தான் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு கீழே உள்ளே தான் க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. லோவுக்கு முறையை இந்த ஓப்பனுக்கு நம்மளுக்கு இன்னும் வரவில்லை. ஸோ அப்படின்றப்போ ஒரு சின்ன டவுனில் முடிச்சுக்கிறாங்க. நாளைக்கு இவங்க இவங்களுடைய இன்னைக்கு டேவுடைய லோவை நாளைக்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடாது. இன்னைக்கு லோவுக்கு கீழே நாளைக்கு ட்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா இது ஒரு டவுனாக அப்படியே கிரியேட் ஆகிடும். ட்ரெண்ட் அப்படியே டவுனாக கிரியேட் ஆகும். க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ஃபர்தராக மறுபடியும் ஓப்பனுக்கு கீழே லோவுக்கு கீழே போகும்போது இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அப்போ ஒரு ஒரு பொசிஷனலாக எப்படி முடிச்சுக்கிறாங்க, இன்ட்ராடேவாக அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா. அடுத்து இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது 24,578 முடிச்சுக்கிறாங்க. நியர்பை நம்மளுக்கு என்ன இருக்காங்க, 24,500 கால் அண்ட் 24,700. இதுவுமே ரொம்ப அருமையான ஒரு விஷயம். கரெக்டாக அந்த அந்த பிரேக் அவுட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே பிடிச்சாலும் எல்லாரும் அந்த 24,700 வரைக்கும் ஹோல்டு பண்ண விதம் தான் நம்ம அந்த ஷார்ட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். 24,700 மையப்படுத்தி சொல்லியிருந்தோம் அப்படின்றனால அது வரைக்கும் ஹோல்டு பண்ண விஷயம் சூப்பர். கரெக்டாக நீங்கள் அந்த ரேஞ்சை பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களால் அந்த ஒரு ட்ரேட்லேயே சம் பாயிண்ட்ஸ் ஒரு 100 ஒரு 50 to 100 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு ஒரே ட்ரேட்லேயே நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். நிறைய பேர் ஸ்கேல்பிங் தேடிட்டுருக்காங்க. ஸ்கேல்பிங்க்கு ஒரு 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட் பிடிச்சி 20 லாட்டு 30 லாட்டுன்னு போட்டு ரொம்ப ப்ரெஷரை ஏற்றிக்க வேணாம். அழகாக ஒரு லாட்லேயே அந்த ப்ராஃபிட்டை பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா. அப்போ பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி ஈஸியராக ஒரு ஹெட்ஜ் பண்ணால் கூட ஒரு மினிமம் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஃப்ரஸ்ட்ரேஷனோட ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரிலாக்ஸாக பண்ணுங்கள், ரேஞ்ச் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அந்த ரேஞ்சை தாண்டி இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, திருப்பி ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பார்த்து டேட்டாஸ் அனலைஸ் பண்ணினாலே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். புரிதல் இருக்கும்போது என்ன பண்ண முடியும், அழகாக நம்ம அந்த ரேஞ்சை அடையிற வரைக்கும் நம்ம வாட் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும். ட்ரேடுன்றது அதுதான். ஓகேங்களா. அப்போ இன்றைக்கும் அதே நியர்பை ரேஞ்ச் தான் நம்மளுக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம 500 புட் ஆப்ஷன்
600 கால் ஆப்ஷன்ல 700 இருக்காங்க. ஸோ இதனுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா 24 600 அதுக்கு கீழே தான் முடிச்சிருக்காங்க. வைடா நீங்க ஒரு எட்ஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க 25,000 அங்கிட்டு 24,500. அப்ப அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,750. அண்ட் இன்னொரு இந்த இடத்துல 24,500 டு 24,800 எடுத்து வச்சிட்டோம்னா 24,650. சரிங்களா? அப்ப 650, 750, 600 இந்த ரேஞ்சஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அடுத்து 24,700 காலுடைய க்ளோஸ் 90 அப்படின்னா 24,790 அண்ட் 24,500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 112 அப்படின்னா 24,388. அப்போ ஆல்மோஸ்ட் இதுல இருந்து 112 ஒரு 90 வச்சிட்டோம்னா 202. அப்ப 24,500 202னா 24,300 சம்திங் வரும். அதே மாதிரி மேல வந்து 24,900 சம்திங் வந்துடும். அப்ப இன்னைக்கு எப்படி முடிச்சிருக்கிறாங்க, ஒரு ஒரு ப்ரைஸை வந்து ஓப்பன்ல இருந்து எஸ்டர்டே ஹைல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எப்படி முடிச்சிருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை எஸ்டர்டே லோவுக்கு உள்ள ட்ரேட் ஆகிட்டால், இந்த லோ இருக்கு இல்லைங்களா, எஸ்டர்டே லோ இருக்கு அப்படின்னா அந்த லோவுக்கு உள்ளேயே ட்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா கால் மேலே ஏறுறது அப்படின்றது ஸ்லோவா இருக்க வாய்ப்பு இருக்கு, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லைன்னா. பட் புட் ஆப்ஷன் வந்து இறங்குறதுக்கு அதிகமாக இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு ஒரு சினாரியோ எப்படி ஆக்ட் ஆகுது, அந்த சினாரியோக்குள்ள எடுத்துட்டு போய் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வைக்கணும் ரேஞ்சை. அப்போ அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ரேஞ்சோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எடுத்து போய் கம்பைன் பண்ணணும். இதை நீங்க மேக்சிமம் பார்த்துட்டாலே ஓரளவுக்கு நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம் மார்க்கெட்ல. ஸோ ஆல்மோஸ்ட் கால் சைடு 18, புட் சைடு 20. ஸோ நேற்றுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கால் சைடு வந்து அதிகமாக ஏறிட்டாங்க ஆனால் புட் சைடு வந்து இறங்கலை. இப்போ இன்னைக்கு பாருங்க கால் சைடு அதிகமாக இறங்கிட்டாங்க ஆனால் புட் சைடு ஏறல. இவ்வளவுதான் டிகே. இந்த ஒரு விஷயத்தை நீங்க நேற்றுக்கு இதே 24,580 இருக்கும்போது இதே 24,600 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அந்த டயத்துல என்ன மாதிரி இருந்திருக்காங்கன்னு போய் பாருங்க. இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்க, எவ்வளோ டிகே ஆயிருக்குன்றத ஒரு கால்குலேட் பண்ணுங்களேன். உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா அதை ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்க, ஈஸியராக உங்களுக்கு புரியும். காலுக்கு ஏன் கொடுத்தாங்க, புட்டை ஏன் கரைச்சாங்க, திருப்பி புட்டுக்கு ஏன் கொடுக்குறாங்க, காலை ஏன் கரைக்கிறாங்க அப்படின்னு. அப்ப நேத்திக்கு இவங்களுக்கு காலுக்கு கொடுத்ததை விட புட் காலுக்கு அதிகபட்ச டைம் வேல்யூ கொடுத்து அங்கிருந்து அவங்க டைம் வேல்யூவையும் சேர்த்து கரைச்சு இன்னைக்கு நேத்துக்கு புட்டு கரைஞ்சதை விட அதிகமாக கொடுக்காம கம்மியாக கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். இதுக்குள்ள இருக்க கால்குலேஷன்ஸ்ல இவ்வளவுதான். அடுத்ததான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 54,940 55,000 முடிச்சுக்கிறாங்க. அப்போ 55,000 புட் ஆப்ஷன் அண்ட் 55,000 கால் ஆப்ஷன். இவங்களுக்கும் நம்ம உங்களுடைய லோ ப்ரைஸ் சொல்லியிருந்தோம், அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ 55,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 564, லோ வந்து 564 அப்படின்னா இன்னைக்கு லோ. அப்போ நாளைக்கு பார்க்கும்போது எஸ்டர்டே லோ ப்ரைஸுக்கு உட்பட்டு நிற்கிறாங்களா. அப்போ 564 என்னாச்சு, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 54,434 அப்படின்ற லெவல். 55,000 காலுடைய லோ வந்து 783னா 55,783ன்ற லெவல். அப்போ இந்தந்த லெவல்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இதுலையுமே நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துட்டு அவங்களுடைய மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். அதில் சின்ன ரேஞ்ச், அதாவது மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 54,955 அப்படின்னா அதுக்குள்ள ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். 55,000க்கும் 55,200க்குமே வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்குள்ள மிட் பாயிண்ட் என்ன, வைடஸ்ட் ரேஞ்சாக இருக்குது யாரு, இப்போ 55,000 புட் ஆப்ஷன் தான் கீழே இருக்காங்கன்னா மேலே 56,000. அப்போ அவங்களுடைய மிட் பாயிண்ட் என்ன, 55,500. அதுக்கு கீழே இருக்காங்களா இல்லை மேலே இருக்காங்களா, இப்படிலாம் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். முக்கியமாக மார்க்கெட் சினாரியோ, சரிங்களா. ஒரு மார்க்கெட் சினாரியோ ஓப்பன் எந்த இடத்துல அமையுது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட ரேஞ்ச், ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்சு, அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால்குலேஷன்ஸில் ஒரு மிட் பாயிண்ட்டும் ஷார்ட் எட்ஜ் ஒயிட் எட்ஜ்லாம் எங்கே இருக்காங்க, அந்த ஓப்பன்லேருந்து எங்கே மாறுபட்டு இருக்காங்க, மாறுபட்டு இருந்தால் யாரை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, இதுக்கிடையில் அவங்க ரீச் பண்ணுறதுக்கு ஏதுவாக வந்து ஐவி சப்போர்ட் பண்ணுதா, இவ்வளவுதான் விஷயம். இதுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்கு, ஓவராலாக இதுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்கு. இதை தாண்டி நீங்கள் பெருசாக போய் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, மேக்ஸ் பெயின், அது இது என்னென்னமோன்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு பெரிய விஷயம் சிம்பிளாக பார்க்க ஆரம்பிங்க. எப்பயுமே மார்க்கெட்டை வந்து
சிம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து அதிலிருந்து டேட்டாஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. அதுவும் மார்க்கெட்டுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு டேட்டாஸ் இருக்குல்ல, இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இம்ப்ளைட் ஆல்ரெடி அதை வந்து மேட்ச் பண்ணி பாருங்க. அதில் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதன் மூலியமா ஈஸியராக செல்லருக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியராக புரியும். இன்னைக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த ஓப்பன் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தோம். அதாவது க்ளோசிங் டேபிளை வச்சு, சரிங்களா, க்ளோசிங் டேபிளை வச்சு ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆகும். அதன்படி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ரேஞ்ச் இன்னமும் கீழே இருந்தனால காலையில் கால் செல்லிங்கில் இருந்தவங்க அப்படியே அதை ஹோல்டு பண்ணியிருக்க விதம் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டது, அந்த சினாரியோவை புரிஞ்சுக்கிட்டது, அடுத்ததான் மார்க்கெட் இன்னமுமே மேலே வர்றதுக்கான சான்சஸ் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த பையர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா, சின்ன சின்ன இடத்துல எல்லாம் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். அப்படி பண்ணவே கூடாது. நடுவில் போய் நம்ம வந்து ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே கூடாது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு சினாரியோ கிடச்சிருச்சு அப்படின்னா, சரிங்களா, இந்த ஓப்பன்லேருந்து இந்த 700 ரீச் பண்ணுற வரைக்கும் தான் பையரோட வேலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே மேலே ஏறும்போது ஒரு ட்ரேடு, இங்கே கீழே இறங்கும்போது ஒரு ட்ரேடு, திருப்பி இங்கே மேலே ஏறும்போது ஒரு ட்ரேடு, திருப்பி இங்கே கீழே இறங்கும்போது, இதெல்லாம் செல்லருக்கான ஏரியா. இங்கே நம்ம உள்ளேயே போகக்கூடாது. பையர்ஸ்லாம் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது தான் சான்ஸ். அப்போ ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன ஒரு ரேஞ்ச் வைக்கிறாங்களோ அங்கே வச்சிடணும். இங்கேருந்து ரிவர்சல், ஒரு வி ஷேப் ரெக்கவரி, மீன் ரிவர்சல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணுமே வழிய, இங்கேருந்து மேலே பெருசாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா உள்ளே போகக்கூடாது. சரிங்களா, ஓவரால் வந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே. அப்போ ஓவரால் ஓப்பனுக்கு கீழேன்னு இருக்கும்போது இதில் திருப்பி எந்த இடத்துல போய் மேலே ஏற போகிறாங்க? எஸ்டர்டே ஹையாக ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆயாச்சு. நம்மளுக்கு ரேஞ்சு கீழே 700 வரைக்கும் இருக்குது. 700 பிச் பண்ணியாச்சு. அப்போ 700 பிச் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு மேலே வந்து 900 பிரேக் பண்ணிட போகிறாங்களா? கிடையாது. இல்லை அதே இன்னொரு மார்க்கெட் சினாரியோ எப்படி நம்ம சொன்னோம், எஸ்டர்டே லோவை வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு அகைன் வந்து இந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண போகிறாங்களா? அதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளேயே தான் முடிச்சிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல ஒரு ரேஞ்சு செட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகிறதுக்குள்ள நம்ம டேட்டாஸ் எடுத்து அதுக்குள்ள பையர் வந்து உள்ளே போகணும். இல்லைன்னா ஒரு ரிவர்சல் கிடைக்கும் போது உள்ளே போகணும். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பையிங்க்கு வச்சுட்டாங்க, பையிங் கிடச்சிருச்சு, திருப்பி இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கிடச்சிருக்கு இல்லையா? இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் அடுத்த ட்ரேடை தேடி போகணும். அதுக்குள்ளே இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ட்ரேடை தேடி போகக்கூடாது. போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் தான் நீங்கள் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். டார்கெட்லாம் நீங்கள் கொடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வர மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அந்த ப்ராஃபிட்லாம் பண்ண முடியாது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரேஞ்ச் எங்கே செட் பண்ணுறாங்களோ அங்கே தான் நம்ம உள்ளே இருக்கணுமே தவிர, ரேஞ்ச் இல்லாமல் ஒரு சைட்வேஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நம்ம உள்ளே இருக்குது அப்படின்றது நம்மளுடைய கேபிட்டலுக்கு பாதிப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.